நீங்க சொன்ன மாதிரி 7ங்கிற திருமண ஸ்தானத்துல தான் சனியே உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப திருமணத்துல எங்களுக்கு பிரச்சனைய குடுப்பாரா? இவ்வளோ நாள் குடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. இப்ப வக்ரமாயிருக்கிறாரே! அதுல ஏதாவது மாற்றம் வருமா? கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். என்னடா இது! பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க. எல்லா பொண்ணையும் இவன் தான் தட்டி கழிக்கிறான். எல்லா மாப்பிள்ளையும் இந்த பொண்ணு தான் வேண்டாங்குது. நம்ம என்னமோ வேணும்னே பண்ற மாரி, சொந்தங்கள்லாம் அப்படி பேசி நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, நல்ல வரன் உங்களுக்கு புடிச்ச மாதிரியான வரன். அதான் இங்க ஹைலைட்டே. ஏன்னா 9 அப்படிங்கிறது ஆழ்ந்த விருப்பம், ஸ்ட்ராங் இன்டென்ஷன் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா திருமண விஷயத்துலலாம் மேக்ஸிமம் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றது நியாயமும் கிடையாது. ஒரு லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். சரியான ஒரு வாழ்க்கை துணை வந்து அமையறது. நல்ல கரியர் ஓரியன்டடான ஸ்பௌஸ். அவங்களுமே கரியர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிவா இருக்கிறது, பிராக்டிகலா, மோரலா சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்னர் அமையறதுக்கான ஒரு யோகம் சனி வக்ர பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், இன்லாஸ் மூலியமா பிரச்சனை இருக்கலாம். பொண்ணோட அப்பா அம்மாவா இருக்கலாம், பையனோட அப்பா அம்மாவா இருக்கலாம். யார் மூலியமாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகுறது. 2 குடும்பமும் பிரிஞ்சிருந்ததுன்னா, அது ஒண்ணு சேர்றது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கும்.